இன்னைக்கு எந்த மாதிரியான கான்ட்ரோவர்சி அவர் எழுதுறாருன்னாங்கிறது நான் சொல்ல போறது எதுன்னா, நான் முக்கியமா அவர் வரலாற்ற பத்தி என்ன குறிப்பிட்டிருக்காரு, வரலாற வச்சு அவர் என்ன எழுதியிருக்காருங்கிறது மட்டும் தான் இங்க பேசணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதுல தான் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. இதுல என்ன நம்ம பார்க்குறோம்னா முக்கியமா, ஆ கடந்த ஒரு 10 வருஷமா, முக்கியமா என்சிஆர்டிங்கிற ஒரு டெக்ஸ்ட் புக் கமிட்டி, அதுல வர்ற நூல்கள்ல வேண்டுமென்றே நீக்கப்பட்ட பாடத்திட்டம் இந்து முஸ்லிம் ஒற்றுமை பற்றியது. அதுல என்ன அதுவும் சொல்ல வராங்கன்னா, ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, என்சிஆர்டி அத்தகைய பாடத்திட்டத்திலிருந்து இந்து முஸ்லிம் பற்றிய எல்லா விஷயங்களையும் கான்சியஸா ரிமூவ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஸ்கூல் டெக்ஸ்ட கொண்டு போறாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு பேண்ட் இயக்கமா 70ஸ்ல இருந்தே இருந்ததுனால, அவங்க கலாச்சார ரீதியா ரொம்ப பரவிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் புக்க கான்ஷியஸா ஸ்கூல்ல கொண்டு போறாங்க. சரஸ்வதி வித்யாலயா, இன்னும் என்னென்னமோ சரஸ்வதி சிசு மந்திர், இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ஸ் எல்லாம் தொடங்கி அங்க ஒரு விஷயத்த கொண்டு போறாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்க பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இப்ப என்சிஆர்டி அந்த அளவுக்கு வந்துச்சு. ஒண்ணு முதல்ல டிலீட் பண்றாங்க. வெல் நோன் ஹிஸ்டாரியனுடைய ரைட்டிங் எல்லாம் டிலீட் பண்றாங்க. ரொமிலா தாப்பர், ஆர்.எஸ். சர்மா, இந்தியன் ஃபியூடலிசம் பத்தி எழுதினவர், எல்லாத்தையும் அந்த மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாரியனுடைய எல்லா ஒர்க்குமே ரிமூவ் பண்றாங்க. முக்கியமா முகலாயர்கள் பத்தி எழுதிய வரலாற்று ஆசிரியர்கள் பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்த அத்தனை விஷயங்களும் என்சிஆர்டில இருக்கிறத எடுக்கிறாங்க. இந்த எடுக்கிறதுக்கு யார் காரணமா இருக்காங்கன்னா, அரசியல்லையே ஈடுபடாத ஆர்எஸ்எஸ் முன்னாடியே அவங்க ஒரு திட்டத்தை வகுத்து என்சிஆர்டிட்ட கொடுக்குறாங்க. அதை என்சிஆர்டி சேர்மன் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. கேட்டா கோவிட் டைமு, அதனால இந்த டெக்ஸ்ட் புக் எல்லாம் இவ்வளவு படிக்க முடியாது, இதெல்லாம் ஃபால்த்து யூஸ்லெஸ், இது அந்த செக்ஷனை மட்டும்தான் ரிமூவ் பண்ணிருக்கோன்னு. அவங்களால ஜஸ்டிஃபை பண்ணவே முடியல. ஏன் டெல்லி சல்தனேட்டை பத்தி அவங்க எடுக்கணும், இந்த பாடத்தையே எடுத்துடுறாங்க. இவர் டெல்லி சல்தனேட்டை பத்தி ரொம்ப அழகா இதுல சொல்ல வர்றார். இந்த விஷயம் என்ன சொல்ல வர்றார், டெல்லி சல்தனேட்டா இருக்கட்டும், எந்த முகலாய எம்பரரா இருக்கட்டும், அவங்க இந்து மதத்தை எடுக்கணும்னோ இந்து மதத்தை அழிக்கணும்னோ என்னைக்குமே பண்ணதில்லை. அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் இவர் வரலாற்றுல இருந்து சொல்றார். ஆக இந்த ஐடியா எங்கேருந்து வருது? இப்ப ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது ரொம்ப, அதாவது 4வது படிக்கிற பசங்களுக்கு ஆர்எஸ்எஸ் புக்கு, வேரெவர் தே வெண்ட், அதாவது முஸ்லிம்ஸ், தே ஹேட் அ ஸ்வார்ட் இன் தேர் ஹேண்ட். இது எங்கேருந்து எந்த எவிடன்ஸ் இருக்கு? ஒரு ஹிஸ்டரி எழுதுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. ஹிஸ்டாரியனுடைய ஒரு மெயின் கிராஃப்ட் என்னன்னா, எவிடன்ஸ் இல்லாம எழுதவே முடியாது. இன்ஃபேக்ட் நான் அவர் எந்த நூலை கொடுத்தோடனே நான் என்ன பண்ண, ரெஃபரன்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்கிறாரு, ஃபுட்நோட் என்ன இருக்கு, அதுதான் முதல்ல எனக்கு பார்க்க தோணுச்சு. கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நூல்லாம் ஒரு மேற்கோள் காட்டி இருக்கிறாரு, என்ன துணை நூல் வச்சிருக்காருன்னு பார்த்தேன். இதை பார்த்துட்டு தான் எனக்கு தோணுச்சு, சரி இதுல எழுத போற விஷயத்துக்காக அவர் சேகரித்து வைத்திருக்கிற விஷயங்கள் முக்கியமாக துணை நூல்களாக பயன்பட்டவை அத்தனையுமே ஆராய்ச்சி மிகுந்த, ஆராய்ச்சி ஸ்ட்ரெங்தோட இருக்கிற நூல்களை பயன்படுத்தியிருக்காரு. அப்படின்னா ஏதோ விஷயம்தான் அவர் சொல்ல வர்றாருங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. ஒரு ஹிஸ்டாரியனுடைய ஸ்டைல் ஆஃப் லுக்கிங் அட் டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நாங்க அதுதான் பண்ணுவோம். ஒன்னே என்னன்னா, ஒரு ஃபுட் நோட் எல்லாம் போடுறதில்ல. ஹிஸ்டாரியன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபுட் நோட்ஸ் அங்கங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபுட் நோட் இருக்கும். பார்த்தா ஃபுட் நோட் நிறைய இருக்குமே தவிர டெக்ஸ்ட் குறைவா இருக்கும். ஆனா இங்க பார்த்த ரெஃபரன்சஸ் பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு படிச்சிருக்காரு. அவர் படிச்சிருக்கிற நூல்கள் எல்லாம் நான் முதல்ல வரிசையிட்டேன். அது பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு 25 வயசுல இவ்வளவு இந்த தொழில் வரலாற்று ஆசிரியர் இல்ல அவரு. அவர் ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் கிடையாது. ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற ஒரு இது இல்லாம ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஃபோக்கஸோட மேற்கோள் நூல் மட்டும் 73 நூல் படிச்சிருக்காரு. அது படிக்காம இதை எழுத முடியாது. ஏன்னா அது படிச்சதுக்கான இந்த ஆர்குமெண்ட்லாம் அதுல வருது. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆன்லைன் சோர்சஸ் நியூஸ் பேப்பர் 10, ஆராய்ச்சி கட்டுரைகள் 28. இதை தவிர ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரிஜினல் சோர்ஸ் ஏதாவது ரெஃபர் பண்ணியிருக்காரா, ஆர்கைவல் மெட்டீரியல் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காரான்னு நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்க்க போனா அவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டை ஃபுல்லா பார்த்திருக்காரு. அது ஒரு ஒரிஜினல் சோர்ஸ் தான். ரெண்டாவது என்னன்னா, கேஸ்லாஸ் 2 ரெஃபர் பண்றாரு, அது மட்டும் இருக்கு. கேஸ்லாஸ் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு ஹிஸ் கரண்ட் ஃபீல்ட். அதுல இருந்து வர்ற ஒரு ஆர்வத்துல அவர் பண்ணியிருக்கலாம்.
எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு பிப்ளியோகிராஃபியை பொறுத்தவரையில். அதை அதுக்கப்புறம் சொல்ல வரேன். ஏன்னா இட் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் ஹிம் அண்ட் மீ. பட் அட் த சேம் டைம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே வரலாறு எழுதலாம், அதில் ஒன்றுமே தப்பு இல்லை. ஆனால் வரலாற்றுக்குன்னு சில முறைகள், சில இதெல்லாம் இருக்குது. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். இந்த பப்ளிகேஷனை பொறுத்தவரையில் அதை ஃபாலோ பண்ணியிருக்காருங்கிறதே ஒரு பெருமையான விஷயம். இப்போ கம்மிங் பேக் டு ஆர்எஸ்எஸ் டெக்ஸ்ட் புக், கன்சிஸ்டண்ட்டாக முஸ்லீமை பற்றி ஒரு ஒரு ஒர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பொர்ட்ரேயல்னா 4வது படிக்கிற பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கன்னா மகாராஷ்டிரா, யூபி எல்லா இடத்துலையும் இந்த டெக்ஸ்ட் புக் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏகலைவா புக்கே கவுண்டர் பண்ணி இதை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த புக்கில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பாபரி மஸ்ஜித் விஷயத்துலேருந்தே நமக்கு தெரியும். என்னன்னா ராம் டெம்பிளில் தான் பாபரி மஸ்ஜித் கட்டினாங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு மித்தாலஜிக்கல் ஒரு பிலீஃபை வச்சு ஹிஸ்ட்ரி எழுத முடியாது. ஆனால் அவங்க அதை கன்சிஸ்டண்ட்டாக சொல்லி மக்களிடத்தை பரப்பி இன்னைக்கு எல்லாருக்குமே என்னென்னா, முகலாயர்கள் அத்தனை பேருமே அழிவை தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரையில். அதனால அவங்களுக்கு இந்தியர்கள் என்று வாழக்கூடிய தகுதியே கிடையாது. அவங்க ஒரு டெரரிஸ்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு பொற்றையில வந்து இன்னைக்கு வரலாற்றில் பரப்பி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது, ஒரு வாஞ்சிநாதன் போன்ற இளைஞர்களுக்கு இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல ஏதோ ஒரு விதத்தில் அவர் சொல்ற மாதிரி அவர் புக்கில் அப்பப்போ சொல்றாரு. எப்படி நம்ம காமன் சென்ஸுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், இந்து முஸ்லீம் உறவுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து வந்தேரிகள். இன்னொன்று வந்து அவங்க வந்து எப்போதுமே வந்து இந்துக்களுக்கு எதிராகவே இருந்து இந்துக்கள் மேலே எவ்வளோ வந்து அவங்களுடைய கன்வர்ஷனை திணிக்க முடியுமோ திணிச்சாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள்னால அவங்கள வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்திய தேசியம்னு கட்டமைக்கப்படும் போது அதோட சேர்ந்து இந்து தேசியமாக இருந்தாதான் இந்தியாவை வென்றெடுக்க முடியுங்கிற அளவுக்கு எல்லாரையும் எல்லாரையுமே உருவாக்குறாங்க. அப்படி தேசியத்தில் இருந்தவங்க மட்டும் இல்லை, தேசியத்துக்கு அப்பாற்பட்டவங்க கூட முஸ்லீம்கள் மேலே ஒரு ஆதரவு கண்ணு வைக்கக்கூடாது, ஆதரவு வரலாறு ஆதரவு அரசியலை வைக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வாஞ்சிநாதன் வந்து தமிழ்நாட்டை எதுவுமே ரெஃபர் பண்ணல இங்கே. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு சைமல்டேனியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இங்கே இருந்து அந்த முஸ்லீம் வெறுப்பரசியல் இல்லை? அதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருந்தது? இங்கே இருந்த முஸ்லீம் வேறையா, அங்கே இருந்த நார்த் இந்தியாவில் இருந்த முஸ்லீம்ஸ் வேறையா? இவங்களுக்குள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் கல்ச்சுரல் என்ன இன்டராக்ஷன் இருந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது வந்து தெரியும், நம்ம என்ன வரலாற்று ஆசிரியராக எனக்கு தெரியும். ஆனால் இந்த நூலில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த விஷயங்களும் இருந்திருக்கணும். ஏன்னா இது தமிழில் எழுதப்பட்டிருக்கு. தமிழில் அந்த கம்பேரிசன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஒரு இது. சில விஷயங்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி இந்த மேற்கோளுக்குள்ளே தான் என் கண்ணு போயிட்டே இருந்தது. ஏன்னா வரலாற்று ஆசிரியர்கள்ங்க வந்து அரசியல் சார்ந்தவங்க தான். அவங்க மட்டும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வரலாறு எழுதுவதில்லை. ஏன்னா வரலாறுங்கிறது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அந்த இன்டர்பிரிட்டேஷன் வரும்போது அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய நோக்கு, அப்புறம் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ், நம்ம எந்த நோக்கிலேருந்து இதை எழுதுறோம், எதற்காக எழுதுறோம், ஏன் வந்து வரலாறு எழுதப்படுது. நம்ம சும்மா ஒரு பாஸ்ட், அதுதான் ஆர்எஸ்எஸோட ஐடியா, பிஜேபியோட ஐடியாலாம். பாஸ்ட்டுங்கிறது வந்து அவங்கள பொறுத்தவரையில் ஒரு இந்து தேசியவாதத்தை கட்டமைப்பதுக்கு உபயோகப்படுத்துறாங்க. அதுக்கு எந்த லாஜிக்குமே கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. உணர்வுபூர்வமாக நாங்கள் தான் மெஜாரிட்டி இந்த கண்ட்ரியில், நாங்கள் என்ன எழுதுறோமோ அதான் வரலாறு. இதே தான் பாகிஸ்தான்லேயும் நடந்துட்டு இருக்குங்கிறது வேற கதை. ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் எப்படி வரலாறு எழுதப்பட்டுங்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அப்போ வரலாற்று ஆசிரியர்களும் அந்த அரசியல் மூலமாக தான் வர்றாங்க. அதுலேருந்து கண்டிப்பாக விடுபடுறதில்லை. ஏன்னா அவங்க வந்து ஓரளவு பார்த்தோம்னா இந்த ஏர்லி டைம்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி அரசவை கவிஞர்கள் மாதிரி அரசவை வரலாறு எழுதுறவங்களாமும் இருந்திருக்கிறாங்க. அதனால நேஷனலிஸ்ட் ஹிஸ்டாரியன் இருந்திருக்காங்க. தேசியத்துக்கு ஆதரவாக தேசிய நோக்கில் தேசியத்தை தூக்கி பிடிச்சி எழுதுற வரலாற்று ஆசிரியர்கள். அவங்கள்ட்ட கூட நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த கம்யூனல் ஹிஸ்டரி எழுதுறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. ஏன்னா நேஷனல் ஹிஸ்டாரியன் வந்து ஒட்டுமொத்தமா எவிடன்ஸே எடுத்துட்டு ஒரு வரலாறு சொல்லலை, கற்பனையில சொல்லலை. ஆனா கம்யூனல் ஹிஸ்டரிக்கு ஒரே ஒரு அஜெண்டா, டிஃபரன்சஸை முன்னாடி முன்னிறுத்தி முஸ்லீமை ஒழிக்கணும். அது ஒண்ணுதான் கம்யூனல் அஜெண்டாவே. அது இருக்கும்போது அவங்க வரலாற்று ஆசிரியர்களாக இருக்க முடியாது. அதே சமயத்துல இவர் மேற்கோள் காட்டுற சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து
ஒரு அரசியல் பின்னணியில இருக்கும்போது அவங்களுடைய வரலாற்று நூல்களை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது முக்கியம். அவங்க வரலாற்று நூலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப ஒரு நூல் இங்க மேற்கோள் காட்டுறாரு, வேலண்டைன் சிரோல்னு. எனக்கு தெரிஞ்ச வரையில வேலண்டைன் சிரோல் ஒரு இம்பீரியலிஸ்ட் ஹிஸ்டாரியன். அதாவது பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு நல்ல விஷயம்னு சொன்னவர். அவர் எப்படி சொல்ல வர்றாருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரோட பேக்ரவுண்டு. இப்போ ஹிஸ்டாரியனுடைய பேக்ரவுண்டை படிக்காம ஹிஸ்டரி மட்டும் நம்ம படிக்கிறதுங்கிறது இந்த காலத்துல அட்லீஸ்ட் இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ அப்போ பார்க்கும்போது வேலண்டைன் சிரோல் குவீன் விக்டோரியாவுடைய அவார்டு வாங்கிய ஒரு டிப்ளமேட். அவர் ஹிஸ்டரி எழுதுறாரு. அவர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதே ஒரு காரணத்துக்கு தான். ஏன்னா அவர் திலக் மேல ஒரு கேஸ் போடுறார், பாலகங்காதர் திலக் மேல அவர் என்ன கேஸ் போடுறாருங்கிறது டெஃபமேஷன் கேஸ். இப்ப திலக் போய் அங்க லண்டன்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கலாம் திலக் மேல. ஆனா இந்த வேலண்டைன் சிரோலுடைய அந்த ஹோல் இதுவும் திலக்க ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா காட்டணும், ஒரு நேஷனலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவங்க எல்லாரையும் எப்படி நம்ம பார்க்கணுங்கிறது ஒரு இம்பீரியல் பார்வையில நம்மளோட கவர்னன்ஸ் ஏன் தேவைங்கிறத வேலண்டைன் சிரோல், அதாவது பிரிட்டிஷ் கவர்னன்ஸ், அதை வலியுறுத்ததுக்காக அவர் ஒரு புக்கு எழுதுறாரு, இந்தியா அன்ரெஸ்ட். இந்தியா எப்போதுமே அன்ரெஸ்ட்ல தான் இருக்குன்னு காட்டுறாங்க இம்பீரியலிஸ்ட். இந்துக்கும் முஸ்லீம்களும் எப்போதும் சண்டைங்கிறாங்க, எப்போதுமே தேர் இன் கான்ஃபிளிக்ட்ங்கிறாங்க. இந்த புக்கில் கொஞ்சம் அந்த ஆங்ஸைட்டி வருது. என்னன்னா இந்து முஸ்லீம் எப்போதும் கான்ஃபிளிக்ட்லயே இருந்தாங்களா? யாரு அப்படி கான்ஃபிளிக்ட்ல இருந்தா? திலக் யாரு ஆர்கியூ பண்ணா? முகமது அலி ஜின்னா as the closest friend. He goes to London and argue the case for Tilak. ஸோ இப்படி பார்த்தோம்னா அன்றாட வாழ்க்கையில இந்து முஸ்லீம் எப்போதுமே வேறுபட்டு தான் இருந்தாங்களா? அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தது இல்லையா? அப்ப அன்றாட மக்களுடைய வரலாறு வேற ஒண்ணு சொல்லுது. இது அபிஷியல் ஹிஸ்டரின்னு ஒண்ணு. இந்த அபிஷியல் ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியா இருக்கலாம். இந்த அபிஷியல் ஹிஸ்டரியில நம்ம ஜின்னாவை படிக்கிறோம், திலக்க படிக்கிறோம், அவங்களுக்குள்ள வேற்றுமையை இன்னும் கொஞ்சம் தீவிரமா பாக்குறோம். ஆனா அன்றாடமா நீங்க யோசிச்சு பாருங்க, மக்கள் எப்படி இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்கள கோபப்படுத்தி ஒருத்தர் பிரிக்க முடியும் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்துலதான் அந்த மாதிரி பிரிவுகள்லாம் நடந்திருக்கு. இப்ப இந்த பசு கோரக்ஷணா சமிதி இருக்கு, அது ரொம்ப தீவிரமா ஆக்டிவா இருக்கு. ஆரிய சமாஜ் மூலம், அப்புறம் அந்த பஞ்சாப்ல ஒரு இயக்கத்தின் மூலம் அது ரொம்ப பெருசா வருதுங்கிறத இவர் அழகா எழுதியிருக்காரு, அந்த தீவிரத்தை. அதன் மூலம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை குலைக்கப்படுகிறது. அந்த பசுவதை தடை அந்த இயக்கத்தினாலதான் இந்து முஸ்லீம்களுக்கு இடையே ஒரு பெரிய போராட்டம் இந்தியா பூரா வெடிக்குது, மகாராஷ்டிரால, பஞ்சாப்ல, எவ்ரிவேர். அப்ப பசுவதைங்கிறது இன்னைய வரைக்கும் இன்னைக்கும் கூட அதோடைய அஜெண்டாவே பசு கொள்ளுவதை பத்தி கூட ஒரு என்வைரன்மெண்டலிஸ்டாவோ இல்ல பசுவை பத்தி உள்ள கருணையால வர்றதில்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கலாச்சார அரசியலை பார்த்தோம்னா முஸ்லீம்களை எப்படியாவது கொலைகாரர்களா காட்டணுங்கிறது தான். ஏன்னா இவர் சொல்ற ஒரே பாயிண்ட்ல ஒரு சின்ன தவறும் இருக்குது. இந்த பக்ரீத்ன்னு சொல்றாங்களே, பக்கர் ஈதுங்கிறது பசுவை கொல்றது இல்ல. பசு அதுல ஏழையா இருந்த முஸ்லீம் சில பேர் என்ன அதை யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கேமல் தான் பக்கருங்கிறது. கேமல் கொலை பண்றதுதான் அந்த பக்ரீத் இது. அது மாதிரி பல அனிமல்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்றதுங்கிறது இந்துக்கள் மத்தியிலயும் இருந்திருக்கு. ஆனா பக்ரீத்தை எடுத்துக்கிட்டு அதுல அந்த பசு பாதுகாப்பு இயக்கத்தை தயானந்த் சரஸ்வதி அண்ட் சம்ரக்ஷா இது பஞ்சாப்ல இருக்கிறதெல்லாம் தொடங்குது. இப்ப இந்த ஃபேக்சுவலான விஷயத்த இம்பீரியலிஸ்ட் ஹிஸ்டாரியன் எப்படி பார்த்தாங்க அது முக்கியம். இந்த வேலண்டைன் சிரோல் மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி இம்பீரியல் ஹிஸ்டரி எழுதினவங்க வேற மாதிரி பாக்குறாங்க, நேஷனலிஸ்ட் ஹிஸ்டாரியன் வேற மாதிரி பாக்குறாங்க, சபால்டன் ஸ்டடிஸ் ஹிஸ்டாரியன் அதை வேற மாதிரி பாக்குறாங்க. தலித்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்னு ஒரு புக்கு வந்திருக்கு, அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதுல என்ன பாக்குறாங்கன்னா, ஆக்சுவலாவே பக்ரீத் நடக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் போராட்டத்தை 1857 1885 இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட இந்த அன்ரெஸ்ட் நடக்கிறதெல்லாம் இந்த பாக்கெட்ல தான். எங்கேயோ ஒரு இடத்துல ஆரிய சமாஜ் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற இடத்துல நடக்குது. ஆனா மீடியா அதை பெருசா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பல்வேறு கிராமங்கள்ல இந்துக்களும் முஸ்லீமும் ஒற்றுமையாவே பசுவை கொலை பண்றது, கேமலை கொலை பண்றது, பக்ரீத்துக்கு படைக்கிறது அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆக அன்றாட வரலாறு எழுதப்படும் போது இத்தகைய வரலாறுக்கு
நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோம், அன்றாட வரலாறுங்கிறது என்ன. ஏன்னா அன்றாட வரலாறு நமக்கு சொல்றது என்னன்னா, இந்து முஸ்லிம் ஒற்றுமை எப்போதுமே இருந்திருக்கு. இந்து முஸ்லிம் ஒற்றுமைங்கிறது வந்து அது நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்ல எல்லா டைம்லயுமே ரிலீஜியஸாவே வந்ததில்ல. அது ஒரு ஹியூமனிசம் எப்ப எல்லாத்தையுமே இருந்திருக்கு. அதுதான் தமிழ்நாட்டுல நம்ம வந்து அதிக அளவுல இந்த ஹியூமனிசத்தை பெரியாரும் மற்றவங்களும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். மக்களிடமே சொல்றாங்க, உங்கள்ட்ட இந்த குவாலிட்டி இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணோம். சோசியல் ஜஸ்டிஸ் அஜெண்டா மக்கள்கிட்ட இருந்து தான் வருது, மேலே இருந்து வரல, அதிகாரத்திலிருந்து வர்றதில்ல. ஆக இந்த வரலாறை வந்து நம்ம எழுத போகும்போது சில விஷயங்களை வந்து பார்க்காத இருக்கிறவங்க யாருன்னா நேஷனலிஸ்ட் ஹிஸ்டாரியன், இம்பீரியலிஸ்ட் ஹிஸ்டாரியன், டு சம் எக்ஸ்டென்ட் பார்த்தோன்னா மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாரியன் இதுக்குள்ள வர்றாங்க. அவங்க வந்தோடனே வேற மாதிரி சுமித் சர்க்காரை கோட் பண்றாரு. சுமித் சர்க்காருடைய ஸ்வதேசி மூமெண்ட் இன் பெங்கால் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு நூல். எனக்கு ஆசிரியராகவும் இருந்ததுனால எனக்கு தெரியுது. இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னா ஆர்சி மஜும்தாரை அதிகமாக கோட் பண்றாரு. ஆர்சி மஜும்தார் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். யாரு இப்ப கம்ப்ளீட்டா ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த ஹிஸ்டாரியன் மறைக்கப்பட்டிருக்காரு, லெப்டிஸ்டாலையும் மார்க்சிஸ்டாலையும் இந்த ஹிஸ்டாரியனை மறைச்சிட்டாங்க, உண்மையான ஹிஸ்டாரியன் இவர் தாங்கிறாங்க. இவர் யார்? இவர் ஆர்சி மஜும்தார், ஜாதநாத் சர்க்கார், இவங்கெல்லாம் நம்ம இன்னைக்கு அவங்கள பத்தியே ஒரு வரலாறு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பாரதிய வித்யா பவன்ல புக்கு போடுறாங்க 1950 ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல்லாம். இந்த புக்ல வந்து இவங்க வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிற ஆர்எஸ்எஸ், பிஜேபி தன்னை வரலாற்று ஆசிரியர் என்று கூறிக்கிறவர்களை விட ரொம்ப ரொம்ப மேலானவர்கள். என்ன எவிடன்ஸோட ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனா இந்திய வரலாற இந்து, முஸ்லீம், அப்புறம் பிரிட்டிஷ் காலனிய வரலாறுன்னு பிரிக்கிற ஒரு தன்மை இருக்க, அது தவறான ஒரு போக்கு. ஒரு டீலியலாஜிக்கலாவே பார்த்தா கூட ஹிஸ்டரி இப்படிதான் இருந்ததா? இந்து முஸ்லீம் இது காலனி ஆதிக்கம்னு பிரிக்கிறது கரெக்டா அப்படிங்கிறது ஒண்ணு. ஜாதநாத் சர்க்காரும் இவரும் கம்யூனல் இதை வந்து அதுல கொண்டு வராங்க. அப்புறம் வந்து ஏன்ஷியன், மாடர்ன், மிடிவல். அந்த மிடிவல்ங்கிறத அடிக்கடி கொண்டு வந்துட்டு மிடிவல் பீரியட்ல என்ன நடக்குங்கன்னு பேசும்போது இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்னைக்குமே இருந்தது இல்லைங்கிறத அடிக்கடி வலியுறுத்துறாங்க. இது அடிப்படையாவே ராங். எங்கேருந்து இவங்க ஜாதநாத் சர்க்காரும் ஆர்சி மஜும்தாரும் கண்டிப்பா எவிடன்ஸ் கையில வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் இஸ் அ ப்ராப்ளம். அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரும்போது அவங்க ஒரு கம்யூனல் பர்ஸ்பெக்டிவை தான் கொண்டு வராங்க. கேட்டா நாங்க இம்பார்ஷியல் ஹிஸ்டாரியன்ங்கிறாங்க. இவங்களுக்கு காங்கிரஸுடைய ஆதரவு இருந்தது, பல வருஷங்கள் அவார்டெல்லாம் கிடைச்சிருக்கு, எல்லாம் கரெக்ட். இப்ப மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாரியனும் சபால்டன் ஹிஸ்டாரியனும் என்ன இன்க்ளூடிங் சுமித் சர்க்கார் ஆர்சி மஜும்தாரை ஏன் நாங்க யூஸ் பண்ண முடியாது, அந்த புக்ல உள்ள கம்யூனல் இன்டென்ஷனை வந்து நாங்க கம்ப்ளீட்டா ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு பம்பார்ட்மெண்ட் ஃப்ரம் பிஜேபி ஆர்சி மஜும்தாரை இன்னைக்கு செலை வச்சு கும்பிடுவோங்கிறாங்க. அவர் தான் இந்தியாவுடைய ஒரே வரலாற்று ஆசிரியர். ஸோ இப்போ வந்து ஆர்சி மஜும்தாரை நம்ம கான்சியஸா ரிஜெக்ட் பண்ணோம். அந்த இது பண்ணுனாதான் நம்மளுடைய அரசியல் ரொம்ப கிளியரா தெரிய வரும். அவரை வச்சு எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு அரசியல், அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். அதே இது இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு வேலண்டைன் ஷிரோல்ஸ் அண்ட் நீரஜ் சௌத்ரி. நீரஜ் சௌத்ரி வந்து ஆர்சி மஜும்தார் வந்து இவருக்கு குரு. அந்த நீரஜ் சௌத்ரி வந்து ஹிஸ்டரியை எழுதல. அதனால நம்ம கோட் பண்ணும்போது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் நான் மருதன்ட்டி சொல்லிட்டு இருந்தேன். தமிழ் பதிப்பக உலகத்தை பொறுத்தவரையில ஏன் ஒரு பேர் ரிவ்யூ எல்லாம் வைக்கக்கூடாது? அட்லீஸ்ட் அந்தந்த தொழில்ல இருக்கிறவங்க, அந்தந்த ஸ்பெஷலிஸ்டா இருக்கவங்கள்ட்ட கொடுக்கலாம் அந்த நூலை. இப்ப வாஞ்சிநாதன் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ரொம்ப அதாவது ஆர்குமெண்ட்லாம் கொஹரண்டா இருக்கு. ஒரு ஹிஸ்டாரியன் கூட பண்ணாத ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. அவருக்கு இன்னும் உதவி தேவைப்பட்டிருந்தா ஒருவேளை இந்த செக்ஷன்ஸ் இதுல வந்து மேற்கோள் எப்படி காட்ட வேணும், யாரை மேற்கோள் காட்டணும், எந்த மாதிரியான ஹிஸ்டோரியோகிராஃபி, பொலிட்டிக்கலி எனேபிளிங். ஏன்னா நம்ம எழுதுறது வந்து சும்மா இவர் வந்து எழுதிருக்கிறது எதுக்காகன்னா, இங்க இருக்கிற அனைத்து மக்களும் தமிழ்ல இந்திய வரலாற ஒரு புதிய கண்ணோட்டத்துல புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பார்வையை உருவாக்குறாரு. அதற்கான பெரிய முயற்சி இது. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து திராவிட இயக்கத்தை பத்தி நிறைய எழுதியாச்சு. திராவிட இயக்கத்தை பற்றிய வரலாறு எல்லாருக்குமே காமன் சென்சிக்கலா கூட தெரியும்.
ஆனா இந்திய வரலாறுன்னு நம்ம படிக்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து வருதுன்னா, இவர் சொல்ற மாதிரி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இந்து முஸ்லீம் வேற்றுமையை முன்னிலைப்படுத்தி, அதுவும் ஆல் இந்தியா கான்டெக்ட்ல நமக்கு இந்தியாவை பத்தி தெரிஞ்சதெல்லாம் அப்படிப்பட்ட வரலாறு தான். எங்கேருந்து வருதுன்னா, யூனியன் கவர்மெண்ட்லேருந்து வர வரலாறையே இங்க கொஞ்சம் மாத்தி கீத்தி இப்படி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கூட அது நம்மளுடைய மனசுல பதிஞ்சு போன ஒரு விஷயமா இருக்கு. தவறான சில அபிப்பிராயங்களை இது கண்டிப்பா இந்த நூல் உடைக்கிறது. இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் ஹிஸ்டோரியோகிராஃபிங்கிறது அது இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். அது பதிப்பகத்திலையும் நம்ம சொல்லணும். தமிழ் பதிப்பகத்தை பொறுத்தவரையில இந்த பியர் ரிவ்யூங்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் வாங்கினாது.